ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக என்ன செய்யலான்னு ஒரே யோசனையாக இருந்தது. வீட்டில் ப்ரௌன் ப்ரெட் இருந்ததுனால பிரெட் ஆம்லெட்டே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சீஸ் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். சீஸு பெப்பர்லாம் போட்டு கொடுத்தா நல்லாவே இருக்கும். அவனுக்கு சீஸ் போட்டால் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்தானோ. ஸோ அதனால் பிரெட் ஆம்லெட் வந்து சீஸ் போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல் இருக்குது. மற்ற ரூம்லலாம் வந்து நம்ம துணி போட்டு மூடிடலாம் ஸ்க்ரீன் போட்டு. பட் கிச்சனில் இருக்கிற ஜன்னலுக்கு வந்து ஸ்க்ரீன் துணி போட முடியாது இல்லையா? அதனால் வந்து இந்த பிளாக் ஃபிலிம் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில் தான் தேடிட்டு இருந்தேன். எங்கே கிடைக்கும்னு தெரியல. பட் ரேண்டமாக ஒரு நாள் அமேசானில் செக் பண்ணும்போது இது வந்து அவைலபிளாக இருந்தது. பிளாக்ல வாங்காமல் ஒயிட் கலரில் வாங்கியிருந்தேன். இதை ஒட்டுறதுக்கு கண்டிப்பாக 2 பேர் தேவைப்படுவாங்க. பட் ஹஸ்பண்ட் டைம் இல்லாதனால நானே வந்து பேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆப்போசிட்லேருந்து ஒரு 4 வீட்டிலேருந்து நம்ம வீடு கிச்சன்லேருந்து ஹால்லேருந்து என்ன நடக்குதுன்னு ஈஸியாக அவங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்தது. இனிமேல் வந்து ப்ரைவசி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்து எஃபெக்டிவாக இருக்குது அந்த ஸ்டிக்கர். இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டோர் வந்து போயிருந்தேன். அங்கே சின்ன வெங்காயம் கிடச்சிருந்தா அதை வாங்கிட்டு வந்து தொக்கு செய்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்த ஏபிசி க்யூப்ஸை வந்து எடுத்து டீயாக போட்டு வார்ம் வாட்டர் சேர்த்து குடிச்சாச்சு. உரிச்சிட்டு அந்த வெங்காயத்தை வந்து பல்ஸ் மோடில் வந்து கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, நல்லெண்ணெயில் தான் அந்த தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் பொடி, புளி கரைச்சல் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் மேலே வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டுட்டு வந்து இறக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது தொக்கு. 10 டேஸ் வரும்னு பார்த்தா நேற்று நைட்டே கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கு வந்து ஹோல் வீட் பரோட்டாவும் அதுக்கப்புறம் எம்டி சால்னா தான் செஞ்சுருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்